அவங்க என்னோட பிறந்த பொண்ணு தேதி பேர் பிறந்த யாழினி. நேரம் சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து 13/10/2019. 13/10/2019. பிறந்த நேரம் 12:21 AM கோயம்புத்தூர். 12:21 AM கோயம்புத்தூர். ராசி ஆமாங்க. நட்சத்திரம் என்னோட சொல்லுங்கம்மா. பொண்ணோட லைஃப் எப்படி இருக்குங்க? சனி வந்து 7ல இருக்கு. அதனால ஏதாவது சனி 7ல் இருக்கான்றதே டவுட்டுமா. மிதுன லக்னமா கடக லக்னமான்றது டவுட்டு. 2 நிமிஷத்தில் கடக லக்னம் மாறுது இல்லையா? மிதுனம்ங்க. மிதுனம்னு வருது. பாப்பா வந்து 12:21 மிட் நைட்னு சொல்கிறீங்க. 2 நிமிஷம் தள்ளி பிறந்திருந்தா கடக லக்னம் மாறும். லக்ன சந்தி மிதுனம் தான் கன்ஃபார்மா சொல்லிருக்காங்க. லக்ன சந்தியில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேம்மா. 2 நிமிஷம்லாம் தெய்வம் வந்து தான் சொல்லணும். பௌர்ணமி யோகம் இருக்குமா? பௌர்ணமி யோகம் இருக்குது. என்ன இருந்தாலும் சனி 7ல் இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்து நான் சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் சுபத்துவமாகி தானே சூட்சுமோல் என்கின்ற கேதுவோடு இணைஞ்சிருக்கிறாரு. 7ல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து இந்த லக்னமாக இருந்தால், அதாவது மிதுன லக்னமாக உண்மையிலேயே 12/21 பிறந்திருந்தால் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் போய் செட்டில் ஆவா. அதே கடக லக்கணமாக நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் தள்ளியே பிறந்து கடக லக்கணமாக இருந்தால் அதுவும் அபாரமான அமைப்பு. உள்ளுக்குள்ளேயே, அதாவது பிறந்த கோயம்புத்தூர் தள்ளியே இருக்கக்கூடிய ஜாதகம் அருமையான யோக ஜாதகமாக இருக்குது. எல்லா கிரகங்களும் வலுத்து இருக்குது. பௌர்ணமி யோகத்தில் புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறா. செவ்வாய் வலுத்து சுபத்துவமாக இருக்குது. மிதுன லக்கணமாக இருந்தால் செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். கடக லக்கணமாக இருந்தால் 10ஆம் அதிபதியாகவே அவர். அம்மா அந்த குழந்தை நல்லா இருக்குமா, நல்லா படிக்குமா? ரொம்ப நன்றிங்க சார். சரிங்களா? நல்ல ஜாதகம்மா. உண்மையிலே ஒரு நல்ல ஜாதகம் பார்த்த திருப்திமா. பௌர்ணமி யோகம்னாலே என் கண்ணில் பல் படிக்குமா. என்ன தசாபக்தி அமைப்புகள் மிதுன லக்னமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். புதன் தசை, கே தசை, சுக்கிர தசைன்னு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் யோக தசைகள். கடக லக்னமாக இருந்தால் கூட அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லக்னாதிபதியே பௌர்ணமி சந்திரனாக இருப்பார். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷம் தள்ளி பிறந்திருந்தால் கடக லக்னம். இந்த ஒரு 2 பாயிண்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். குழந்தை ஒரு 15-16 வயசில் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிமாநிலத்துக்கு போகணும், நான் ஜெர்மன் போகணும், லண்டன் போகணும், அங்கே போகணும், இங்கே படிக்க போகணும், அங்கே படிக்க போனோம்னு வெளிநாடு டூர் போகிறது, ஊர் சுற்றுறது, சைட் சீயிங் பார்க்குறது, வெளியிடங்களை பார்க்குறதுல ஆர்வமாக இருந்தால் இந்த பொண்ணு மிதுன லக்னத்தில் பிறந்த பொண்ணு. இல்லை தமிழ்நாட்டிற்குள்ளேயே சுற்றி சுற்றி வரணும்னு எண்ணங்கள் இருக்குன்னா கடக லக்னத்தில் பிறந்த பொண்ணு. இதை வச்சு தாம்மா லக்னத்தை கூட நீங்கள் கணிக்க முடியும். எந்த லக்னமாக இருந்தாலும் யோக ஜாதகம். 7ல் சனி இருக்கா, அதை பற்றி கவலையே பட தேவையில்லைம்மா. 7ல் சனி குருவின் வீட்டில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்து சூட்சும வலு பெற்று இருக்கிறார். என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் நல்ல ஜாதகம்மா. பௌர்ணமி யோகம். இந்த பிள்ளையை பற்றி நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. இந்த பிள்ளையால் நீங்கள் பெருமை அடைவீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம்